திண்டுக்கல் தொழிலதிபர் ரத்தினம் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், அமலாக்கத்துறையின் சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திண்டுக்கல் எம்எஸ்டி பள்ளி சாலையில் குடியிருந்து வருபவர் தொழிலதிபர் ரத்தினம். இவர் ரியல் எஸ்டேட் மற்றும் தென் தமிழகத்தில் அரசின் மணல் குவாரி ஒப்பந்தக்காரராக இருந்து வருகிறார். புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட ரத்தினத்தின் சகோதரர் மைத்தினர் ஆகியோரும் இதே தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அவ்வப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொழிலதிபர் ரத்தினத்தின் வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் சோதனை நடத்துவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை 2 கார்களில் வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 பேர் எம்எஸ்பி பள்ளி எதிரே உள்ள ரத்தினத்தின் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை 3 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது வரை நடந்து வருகிறது. தொழிலதிபர் ரத்தினம் மற்றும் அவரது அலுவலகத்தில் அமலாக்கத்துறை 3வது முறையாக இன்று சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ராஜ்குமார், தகவலுக்கு நன்றி.